தியேட்டர்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ரன் ஆகிற ஏலியன் ரோமுலஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சூரியனே இல்லாத ஒரு மைனிங் பிளானட்ல ஹீரோயின் இருக்காங்க. அங்கிருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தப்பிச்சு வேற ஒரு பிளானட்க்கு போக ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பிளான் போட இதுக்கு அடுத்து நடக்க போற எதிர்பாராத சம்பவங்கள் தான் ஏலியன் ரோமுலஸ். எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சா இருந்தது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க, அங்கிருந்து தப்பிக்கிற மாதிரி சில படங்கள்லாம் வரும்ல, அந்த டைப்ல வந்திருக்கிற படம் தான் இது. ஏற்கனவே இந்த டைப்ல சில படங்களை நாம பார்த்துருந்தாலும் போர் அடிக்காத விதத்தில் கொஞ்சம் என்கேஜிங்காகவே கொண்டு போனாங்க. கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் செம. ஆண்டின்னு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வரும். அந்த கேரக்டரும் அந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஆர்ட் டைரக்ஷன், சிஜி, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கிராவிட்டியை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனோட மேக்கிங் செம. இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா ஒரு ஸ்பேஸ் ஷிப்குள்ளேயே தான் இந்த மூவி நடக்கும். ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஸோ ஒரே விஷயம் லைட்டாக ரிப்பீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. தமிழ் டப்புடு வெர்ஷனில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி. சீனுக்கு சீன் இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கும். ஸோ கிட்ஸ் இந்த படத்தை பார்க்க வேணாம். ஓவராலாக ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணக்கூடிய டீசென்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லராக இந்த ஏலியன் ரோமுலஸ் தமிழ் டப்பிங்கில் இப்போ ரன் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க.